ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதுக்கு நெய்யப்பம் அப்படி கூட சொல்லலாம். இந்த நெய்யப்பம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசியை நம்ம ஊற வச்சுக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் பச்சரிசியை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 2.5 மணி நேரம் ஊறிட்டுருக்க சமயத்துலேயே நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளைப்பாகு நமக்கு நல்லா ஆறி வரணும். அதனால் இது ஊறிட்டுருக்கும் போதே நம்ம அதையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 1/4 கப் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு கொதித்து வரட்டும். பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வந்தாலே போதும். வெல்லம் நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். வெல்லம் நல்லாவே ஆறிடுச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசியெல்லாம் அரைச்சிக்கலாம். அரிசி நல்லாவே ஊறிருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 2 நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய பழமாக தாங்க எடுத்திருக்கேன். 2 பழம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லாவே நைஸாக அரைச்சாச்சு. தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் ஒன்று சேர நம்ம நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். மாவு நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இது கூடவே நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாவை நம்ம ரெடி பண்ண உடனே பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இதை வந்து ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி எண்ணெயில் பொரிக்க போகிறது இல்லைங்க. நம்ம வந்து பணியாரமாக தான் ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு பணியார கல் வச்சுருக்கேங்க. அதில் முதல்ல நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நமக்கு நிறைய தான் இருக்கணும். ஏன்னா எண்ணெயில் மூழ்கி நமக்கு இந்த பணியாரம் வேகணும். அதுக்கு நெய் கொஞ்சம் கூடவே எண்ணெய் அதையும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளாஸில் மாவு ஊற்றிருக்கேங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஒவ்வொரு குழியிலும் 3/4 குழி வர அளவுக்கு நம்ம பணியாரத்தை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இவ்வளோ இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி பொரிச்சாதான் இந்த நெய்யப்பம் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் நம்ம நல்லா திருப்பி போட்டோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க் கலராக தான் இருக்கும். அதனால் இந்த நெய்யிலேயே இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லாம் நல்லா கலர் வரணும். கலர் வர வரைக்கும் இதை நம்ம மீடியம் ஸ்டவ்லேயே வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் வந்துடுச்சு. இப்போ அந்த நெய்யிலேருந்து நம்ம பணியாரம் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் எல்லா பணியாரத்தையும் எடுத்துட்டேங்க. இப்போது மீதி இருக்க மாவுலையும் இதே மாதிரி எல்லா பணியாரமும் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இடையில எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் உண்ணியப்பம் நெய்யப்பம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நெய் வாசனையோட அந்த வெல்லத்தோட டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.